எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம செல்வ வளம் பெருகுவதற்கு ஒரு எளிமையான அற்புதமான சில வழிமுறைகள் அல்லது பரிகாரங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதில் சிலதை பார்க்கலாம். இந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் நிறையா கடந்து வந்திருப்பேன். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கலாம், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம், வீட்டில் பெரியவா சொல்லியிருக்கலாம். அதை ஒரு சின்ன தொகுப்பு மாதிரி பார்க்கலாம். முதலாவதாக செல்வ வளம் அப்படிங்கிறதே மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே வரவழைக்கிற ஒரு எனர்ஜி தான். அந்த ஒரு மகாலட்சுமி வரவு இருக்கணும் அப்படின்னா முதலாவதாக வீட்டில் எப்போதும் ஸ்ரீ சூக்தத்தை ஒலிக்க விடணும். காலை அல்லது மாலை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் ஸ்ரீ சூக்தம் வீட்டில் ஒலிச்சு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் பாராயணமாகவும் பண்ணினா ரொம்ப விசேஷம். அடுத்ததாக ஸ்படிக லிங்கம் வாங்கி வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணி அதற்கு அஷ்டோத்திரம் படித்து சிவ பூஜை பண்ணினா செல்வ வளம் பெருகும். அடுத்ததாக அதே மாதிரி அம்பாளுக்குரிய ஸ்ரீசக்கரத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது நிறைய பணம் காசு சேரும், சொத்துக்கள் நிறைய சேரும். அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் மஞ்சளில் லட்டு பண்ணி நைவேத்தியமாக பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை விநியோகம் பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ளே நல்ல பண வரவு இருக்கும். நீங்களாம் கவனித்து பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸோட எல்லா பண்டிகைகள்லேயும் இந்த மஞ்சள் லட்டு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கும். அதனால் அது ரொம்ப விசேஷம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் மஞ்சள் வாழைப்பழத்தை நீங்கள் நாராயணனுக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணினீங்கன்னா நிறைய பண வரவு இருக்கும். அன்றைய தினம் முழுவதும் வியாழக்கிழமை முழுவதும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிறைய பண வரவு இருக்கும். இந்த மஞ்சள் லட்டு, மஞ்சள் வாழைப்பழம், அப்புறம் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த 3 வியாழக்கிழமைகளில் பண்ணும்போது அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக இல்லத்தரசிகள், குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகள் எப்போதும் இடது விரலில் வெள்ளியிலான மோதிரத்தை அணியும் போது நல்ல செல்வ வளம் பெருகும். அதாவது சுக்கிரனோட அந்த தொடர்பு கிடைக்கும்போது பெண்களும் சுக்கிரன் அந்த வெள்ளி மோதிர விரலில் அணியும் போது நல்ல ஒரு பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோர காலம்பரை 6 to 7 அந்த நேரத்தில் வில்வ மரம் அது இருக்கு, அங்கே பால் ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ வாங்கிட்டு போய் அந்த வில்வ மரத்துக்கு பாலை ஊற்றிட்டு ஒரு 24 பிரதட்சணம் பண்ணணும். இதே மாதிரி 24 வெள்ளிக்கிழமைகள் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல பண வரவு இருக்கும். குடும்பத்தில் நிறைய சொத்துக்கள் சேரும். அந்த சொத்துக்களை தலைமுறையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். வில்வ மரம் நம்ம பக்கத்தில் இல்லைன்னா கூட கோவிலில் எங்கே இருக்கோ அந்த டயத்தில் நம்ம போய் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு குங்குமம் வாங்கிட்டு வந்துடணும். வீட்டுக்கு கடையில் போய் குங்குமம் வாங்கிட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை பெருமாள் தாயார் இருக்கிற ஆலயத்தில் கொண்டு போய் அந்த குங்குமத்தை சேர்த்துடணும். அவள் அதை அர்ச்சனை பண்ணி அதை நமக்கு வரவாளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணும்போது நம்ம வாங்கி கொடுத்த குங்குமம் பல பேருக்கு பயன்படும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதே மாதிரி 11 வாரங்கள் பண்ணணும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும். 1 முழமோ 2 முழமோ 5 முழமோ இல்லை மாலையாவோ அந்த தாயாரோட கழுத்தில் நிறக்க இருக்கணும். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் மாலை வாங்கி அதுவும் மல்லிகைப்பூ மாலை வாங்கி தாயாருக்கு நம்ம கொடுக்கும்போது நல்ல பண வரவு நம்மளோட குடும்பத்தில் இருக்கும். தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி சந்நிதியில் மல்லிகை மாலை சாற்றி வழிபட்டால் செல்வம் சேரும். அடுத்ததாக பணப்பெட்டி சந்தனப்பெட்டியாக இருந்தால் பணம் பெருகும். வசதி இல்லைன்னா பச்சை நிற துணியில் பணப்பை செய்து அதில் சிறிய சந்தனக்கட்டை ஒன்றை அதில் போட்டு வைத்தால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த மாதிரி பண்ணி வரும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். அடுத்ததாக வருமானத்தில் 5ல் 1 பங்கை தானமாக எடுத்து வச்சுட்டு மாதம் 1 நாள் அதை தானமாக கொடுக்கும்போது நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பெருகும். அந்த மாதத்திற்குள்ளேயே அதை கொடுத்துடணும். அப்புறம் வெள்ளை குதிரை படம் இதை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும்போது பணம் வரும். அடுத்ததாக அவரவருடைய குலதெய்வம் இருக்கு இல்லையா, அதை அதிகாலை நேரத்தில் நம்பிக்கையுடன் வழிபட்டாலே போதும், நம்மளுடைய வீட்டில் சகல விதமான செல்வங்களும் சேரும். அடுத்ததாக குரு ஹோரையில்
தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். குரு ஹோரைங்கிறது வியாழக்கிழமை 6லேருந்து 7 குரு ஹோரை. இந்த குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தியை நெய் விளக்கு ஏற்றி வச்சோ, கொண்டக்கடலை நைவேத்தியம் பண்ணியோ, இல்லை ஸ்லோக பாராயணங்கள் பண்ணியோ நமக்கு எப்படி முடியுமோ அப்படி நம்ம அதை பூஜை பண்ணலாம். ஆனால் அந்த குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தியை வழிபடும்போது செல்வம் சேரும். அடுத்ததாக கனகதாரா சோஸ்திரம், ஸ்ரீ சூக்தம், பாக்ய சூக்தம் இது எல்லாத்தையும் சுக்கிரஹோரையில் வெள்ளிக்கிழமைகளில் பாராயணம் பண்ணும்போது செல்வம் பெருகும், வீட்டில் பணம் வரும். வீட்டில் சுமங்கலியாக இறந்த பெண்ணை நினைத்து மஞ்சளாக பிடித்து அவர்களை நினைத்து வழிபட சகல தோஷங்கள் நீங்கி குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்ய செல்வங்களை பெற முடியும். அடுத்தது சுக்கிரஹோரையில் மொச்சை பயிர் 1 வாங்கிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா முத நாளே வாங்கி வச்சு மொச்சை சுண்டல் நைவேத்தியம் பண்ணினா ரொம்ப நல்லது. மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரையில் தாமரை இதழ் கொண்டு அர்ச்சித்தால் தன லாபம் அப்படிங்கிறது பிரமாதமாக இருக்கும். மகாலட்சுமியை கனகதாரா சோஸ்திரம் சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணாலும் செல்வம் குவியும். அதே மாதிரி தினமும் காலையில் வெங்கடேச சுப்பிரபாதமும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் ஒலிக்க வீட்டில் லக்ஷ்மி நித்தமும் வாசம் செய்வாள். பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. இதெல்லாம் ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். இதை நடைமுறைப்படுத்தினோன்னா நமக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்கும், அனாவசிய செலவுகள் ஏற்படாது. பண தேவைக்காக நம்ம பிரயத்தனப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது தான். பட் அதை நடைமுறைப்படுத்தும் போது ஆக்டிவேட் பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ததாஸ்து.